டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சோறுக்கு குழம்பு ஊற்றி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சில வீடுகளில் பெரியவங்களுக்கே அந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது ஒரு ரைஸ் மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டோம்னா பிடிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு குஸ்கா தான் ரெடி பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து இந்த குஸ்காவுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் டைமண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இந்த எண்ணெய் கூடவே சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் தவறில்லை. எண்ணெய் சூடாகிற நேரத்தில் இதுக்கான மசாலாவை பார்த்துடலாம். ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரே ஒரு மராட்டி முக்கு, இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் தவறில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்து லேசாக மட்டும் பொரிய விடுவோம். அடுத்ததாக இதில் ஒரு 4 பல் பூண்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்ச உடனே இப்போது ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூனை இந்த இடத்துல மொத்தமாக சேர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வரணும். கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வதக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். ஒரு நிமிஷம் மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இதில் ஒரு 2 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்தளவுக்கு வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வெட்டி வச்சுருக்கிறோம். நல்லா கழுவி அதை அப்படியே உள்ளே சேர்த்து கலந்து விட்ருவோம். இலைகள் நல்லா வதங்கட்டும். இந்த இடத்துல இந்த புதினா இலையை சேர்த்து வதக்கும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். புதினாவோடு சேர்த்து ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்டோம். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். நீங்கள் கரம் மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி பொடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 3 மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு இன்றைக்கி மொத்தமே மசாலா இந்த 3 மட்டும்தான். இப்போ இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக இப்போது நம்ம இன்றைக்கி இந்த குஸ்கா பண்ணுறதுக்கு வீட்டு அரிசி தான் எடுத்துருக்குறோம். வீட்டில் நம்ம எப்பவும் போல் சாப்பாடு ரெடி பண்ணுற அந்த அரிசி தான். அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். அந்த அரிசியை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். ஏன்னா வீட்டு அரிசிங்கிறதுனால நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வெந்து வரும்போதும் சோறு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு இப்போ அப்படியே அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 5 கப்பு தண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது 2 கப் அரிசிக்கு ஒரு 5 கப்பு தண்ணி, இந்த அளவுக்கு வச்சா தான் நமக்கு இந்த அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி ஓப்பனில் வேக வச்சுருக்கறனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் வச்சிங்கன்னா 2க்கு 4 கப்பு தண்ணி வச்சா போதுமானது. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு இந்த அரிசி இந்த தண்ணியிலே நல்லா வெந்து சுண்டி வரட்டும். அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு அப்பப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நமக்கு அந்த அரிசி நல்லா வெந்து இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். அடுத்து நம்ம தம் போடும்போது நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த தம் போடுறதுக்கு எப்பவும் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அந்த குஸ்கா பாத்திரத்தை தூக்கி அதுக்கு மேலே வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு பெரிய தட்டை வச்சு அப்படியே மூடிடலாம். மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மேலே வச்சு விட்ருவோம். இந்த வெயிட்டுக்கு நீங்கள் தண்ணி தான் வைக்கணும்னு இல்லை, வீட்டில் இடிக்கல் அந்த மாதிரி சின்ன கல் இருந்ததுன்னா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு நல்லா தம் ஆகட்டும். இப்போ இது தம் ஆகிற நேரத்தில் இதுக்கு தேவையான சைடிஷ் பண்ணிடலாம். டைமண்ட் பொட்டேட்டோ ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது பொரியும் போதே அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடுசாக சதுரமாக வெட்டி வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு எப்போயும் போல் பெருசாக வெட்டாமல் இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக வெட்டி போட்டு வச்சோம்னா குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டலாம். நமக்கு இந்த உருளைக்கிழங்கு அந்த வெறும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வதங்கி நமக்கு ஃபைனலாக எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. லேசான செவந்து வர்ற ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, இது 2ஐயும் மட்டும் சேர்த்துக்கிறோம். இந்தளவுக்கு சுருக்கமான மசாலா சேர்த்தாலே போதும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். நமக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமே வதங்கி வந்துருச்சு. மசாலாவும் நல்லா சேர்ந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கோட அந்த வெளிப்பக்கம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கும். சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம தம் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி அந்த சோறெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நமக்கு அடி எதுவும் பிடிக்காத அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. நீங்கள் தம் போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அளவு தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதே ஒரு பக்குவத்துக்கு உங்களுக்கும் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான குஸ்காவும் அதுக்கு சைடிஷ் செமையான ஒரு டைமண்ட் பொட்டேட்டோவும் ரெடி ஆயிருச்சு. சண்டேயில் நீங்கள் ஒரு வெஜ்ஜில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு குஸ்காவும் சைடிஷும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டை பார்த்துடலாம். Writing in the margins of my mind all day, sipping herbal in the morning just to feel okay. Had a dream I was water just flowing through space, till I landed on the record that my grandma would play. Talk sweet like jazz in the park after rain. What the grass smell green and the air feels sane. Put the phone on mute, let the silence explain. I don't need much, just a book in the brain. Used to chase things that were run from me. Now I sit still, let the peace come free. Paint a verse in the sky with a loose leaf. While the moon do a dance with a soft oak tree. Let it ride, let it be, let it be what it be. Got a breeze in my chest and a thought run free. I don't rush, I don't race, I just float on 3. Got a vibe in my soul, got a life on key. Let it ride, let it breathe, let it roll like that. Got the world in my cup and the beat in the back. I don't stress, I don't fold, I just lean on facts. If the sun don't shine, I'ma still bounce back. I've been good, I've been gone, I've been lost in the loops. Got a hoodie and some headphones, walking with truths. Ain't no answers in the feed, just noise and flex. But I found God once in a vinyl set. Talk slow when I speak, let the moment stretch. Learn peace ain't found, it's a thing you protect. Yeah, I vibe like water, I change and shift. But the roots still deep like my grandma's grits. City move fast, but I drift like smoke. Let the rhythm in my chest be the way I cope. Wrote a song for the days that feel soft and broke. What a healing don't